முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த திருச்செந்தூர் முருகன் உத்தரவுப்படி இப்போ உனக்கான ஒரு நற்செய்தி உன்னை தேடி வந்து சேரப்போகுது. நீ எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அப்படி நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை தான் இந்த அப்பன் முருகன் உனக்காக உன் செவிக்குளிர கொண்டு வந்திருக்கேன். இந்த பதிவை பார்த்தவனே நான் உனக்காக நல்லது செய்வேன்ற அந்த நம்பிக்கையோடு கேட்க வந்த உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்றத்துக்கு உள்ளாக்க மாட்டேன். நீ எதை எதிர்பார்த்தியோ, எந்த நல்ல செய்தியை எதிர்பார்த்தியோ அதை அழகாக அப்படியே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் பொறுமையை மட்டும் உனக்கான ஆயுதமாக வச்சுக்கோ. கோபங்கிறது ஒரு வகை ஆயுதம்தான், ஆனால் அது தற்காப்பு ஆயுதமாக இருந்தால் பரவாயில்ல. அடுத்தவனை காயப்படுத்தக்கூடிய ஆயுதமா, அடுத்தவன் மனசை நோகடிக்கக்கூடிய ஆயுதமாக நீ கோபப்பட்டு வார்த்தைகளை பேசிட வேண்டாம். கோபமும் சரி, பொறுமையும் சரி, ஒரு வகையான ஆயுதம்தான். அதில் பொறுமைங்கிறது ரொம்ப அழகான, நிரந்தரமான, மனுஷனுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் பயன்படக்கூடிய ஆயுதம். கோபத்தை எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்த முடியாது. சில பேர்கிட்ட கோபப்பட்டினா சரிதான் போன்னு உன்னை தூக்கி எறிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் பொறுமையை நீ எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களிடமும் கையாள முடியும். எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ மிகச்சிறந்த இடத்தை அடைய முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையை உனக்கான ஆயுதமாக வச்சுக்கிட்டு எளிமையோட வாழ்க்கையை நிதானமாக வாழ கற்றுக்கோ. எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் வாழ்க்கை எளிமையாக வாழ்வதே ஒரு வகையான செல்வம்தான். எளிமை எப்போதும் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் என் செல்லமே. தற்காலிகமாக அவ்வப்போது சந்தோஷத்தை தரக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை நீ பெருசாக நினச்சி அங்கேயே தேங்கி நின்றுடாதே. எது நிரந்தரமோ அதை தேடி ஓடிப்போ. சில விஷயங்கள் அப்போதைக்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஒரு பொழுதுபோக்கோ, ஒரு படமோ, ஒரு விளையாட்டோ அப்போதைக்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், சிரிப்பை வரவழைக்கலாம், மனசுக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் நீ தற்காலிக சந்தோஷத்தை தேடி ஓடினா வாழ்க்கையில் நிரந்தரமாக மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கிடைக்காம அதை தள்ளி வச்சிடும். வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யாமல் பொழுது போக்குறதும், படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காமல் பொழுது போக்குறதும், நல்ல உழைப்பை செய்ய வேண்டிய காலத்தில் உழைக்காமல் பொழுதை போக்குறதும் தற்காலிக சந்தோஷம்தான். அது உனக்கு கண்டிப்பாக தோல்வியை கொடுத்துடும். எது நிரந்தரமோ அதை தக்க வச்சுக்கோ. உன் உழைப்பு, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய முயற்சி என உனக்கு நிரந்தர சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களை தேடி ஓடிப்போ. அதை நீ தொடர்ந்து செய்யும்போது அது உன் வாழ்க்கையில் நிரந்தர உயர்வையும் வெற்றியையும் கொடுக்கும் அல்லவா. நீ எல்லாருக்கும் அன்பை கொடுத்தே பழகிட்ட. எல்லாருக்கிட்டையும் அன்பாக பாசமாக சிரித்து அக்கறையோடு பேசக்கூடிய உன் பேரன்பு உனக்கு திரும்ப கிடைக்காதுன்றது உனக்கே தெரியும். எல்லாரும் உன்னை போலவே அன்புள்ளவங்களாக, பாசமுள்ளவங்களாக இருப்பது கிடையாது தானே. அதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. இந்த உலகம் எப்போதும் எல்லாருக்கும் உண்மையாக இருப்பது இல்லை. உண்மையான உனக்கு சில போலியான பொய்யான முகங்கள் நண்பர்களாகவோ உறவுகளாகவோ அமையும் போது அதை நினச்சி வருத்தப்படாத. இது எல்லாமே இந்த உலகத்தில் நடக்க தான் செய்யும். இதுதான் இந்த உலக இயல்புங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உன்னை முதல்ல நீ ரசி. உன்னுடைய திறமைகளை ரசித்து பாரு. உன்னை நீயே மதித்து உனக்கு மரியாதை கொடுத்து எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். உன்னை ரசிப்பதும், உன்னை நீ நேசிப்பதும், உன் மேலவே நீ அன்பு வைக்கிறதும் நம்பிக்கை வைக்கிறதும் தான் உனக்கு வெற்றியை தரக்கூடிய ரகசியன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க முன்னால் நடிக்கிறவனும், அடுத்தவங்க முன்னால் அன்பாக பாசமாக பேசுகிறவனும் இந்த உலகத்தை நல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யார் ஒருத்தன் வெளிப்படையாக உன்னை போல மனசில் பட்டதை அப்படியே பேசுகிறாங்களோ, எந்தவித பொய்யும் போலியும் இல்லாமல் மனசில் விடுறத இயல்பாக யதார்த்தமாக பேசுகிறாங்களோ அவனை இந்த உலகம் பொய்யானவனா கெட்டவனாக தான் நினைக்கிது என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை என்ன நினச்சாலும் நீ நல்ல பிள்ளைங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்றுக்கணும். உனக்கு ஏற்படக்கூடிய கசப்பான சம்பவங்கள் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பாடங்களையும் நல்ல அறிவுரைகளையும் கற்றுக் கொடுத்துட்டு போகும். உன் வாழ்க்கையில் நடக்கிற கசப்பான சம்பவங்களும் கஷ்டமான விஷயங்களும் உன் நன்மைக்காகவே நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுக்கும் போதும் துயரத்தை கொடுக்கும் போதும்
அதை ஒரு வழிகாட்டியாக நினச்சிக்கணும். துன்பம் துயரம் எது வந்து போனாலும் அதுக்கப்புறம் உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அதுவும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த திருச்செந்தூர் முருகன் நானே வந்து விட்டேன் அல்லவா. எப்போவுமே வெற்றி பெறணும்னு நினைக்காத. எப்போதுமே ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அதற்கு சுகம் இல்லாமல் போயிடும், அதற்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும். சில சமயம் அவ்வப்போது தோற்று போகும்போதும் தோல்வியை பெறும்போதும் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா ஒரு முறை ஜெயிச்சினா நீ ஜெயிச்சிட்டங்கிற பேர் மட்டும்தான் அப்போதைக்கு இருக்கும். ஒரு வெற்றிங்கிறது ஒரு தோல்வியை கடந்து வந்திருக்கக்கூடிய நல்ல விஷயமாக மட்டுமே இருக்கும். ஆனால் ஒரு முறை தோற்று போனினா அதுக்கப்புறம் தோற்கவே கூடாதுன்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துடும். ஒரு தோல்விங்கிறது உன்னை அடுத்தடுத்து பல விஷயங்களில் வெற்றி பெற வைக்கும். அதனால் தோற்று போகிறது தப்புன்னு நினைக்காத. ஐயோ தோத்துட்டோமே நினச்சி வருத்தப்படாத. தோல்வி என்ன சொல்லும் தெரியுமா? தோல்வியை நீ சந்திச்சிட்டுனா, தோல்வியை ஒரு முறை தொட்டு பார்த்துட்டினா அடுத்து உனக்கு தோல்வி என்பதே கிடையாதுன்றத தோல்வியே சொல்லும். ஏன்னா நீ முதல் முறை தோக்குறது தோல்வி அல்ல, அந்த தோல்விங்கிறது உன் வெற்றிக்கான முதல் படிங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒரு முறை நீ தோக்கும்போது உனக்கு கிடைக்கிற அவமரியாதையும் உனக்கு கிடைக்கிற அசிங்கமும் நீ அடையிற தோல்வியும் இழப்புகளும் உன்னை அடுத்த முறை தோக்கவே கூடாதுன்ற எண்ணத்தை உனக்குள்ள உருவாக்கிறோம். ஒரு தோல்விதான் நீ ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கணும் வெற்றி பெறணுன்ற வைராகியத்தையும் உனக்குள்ள உருவாக்கும். நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பா உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இருக்காது என் செல்லமே. நான் வெற்றி பெறுவேன், ஜெயிப்பேன், நல்லா வாழுவேன்ற நம்பிக்கையோட நீ ஒவ்வொரு முறையும் உனக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. ஒவ்வொரு நாளும் மனித மனசுக்குள்ள 1000 சிந்தனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அத்தனை விஷயங்களையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா வாழ்க்கையை வாழ முடியாது. எதை யோசிக்கணுமோ அதை பற்றி யோசி. எது தேவையில்லையோ அது ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிடு. அடுத்தவங்க வாழ்க்கையும் அடுத்தவங்களை பற்றின விஷயமும் உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு நீ என்ன செய்யணும், நீ முன்னேறதுக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி மட்டும் யோசி. சவால்களும் பிரச்சனைகளுமாக வாழ்க்கை இருக்கேன்னு புலம்பாதே. சவால்கள் இல்லைன்னா நீ வாழ்க்கையில் முன்னேறலன்னு தான் அர்த்தம். ஏன்னா சும்மா இருக்கிறவனுக்கு எந்த கஷ்டமும் பிரச்சனையும் வராது. யார் ஒருத்தர் வாழ்க்கையில் சாதிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய சவால்கள் பிரச்சனைகள் போட்டி போட்டுக்கிட்டு வரும். நீ சவால்களை சந்திக்கிறனாலே நீ முன்னேற போகிறாய்னு தானே அர்த்தம். ஒழுக்கமுள்ள பிள்ளையாக நீ இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்யும்போது கண்டிப்பாக உனக்கு கவலைங்கிறதே வராது. நீ அறிவாளியாக புத்திசாலியாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் மனசில் குழப்பமே இருக்காது. ஏன்னா நீ அறிவாளித்தனமாக சரியான முடிவுகளை தெளிவாக எடுத்துருவ. நீ துணிச்சல் உள்ள தைரியமான பிள்ளையாக நிஜமாவே இருந்தினா உன் மனசுக்குள்ள பயம் என்பதே இருக்காது என் செல்லமே. இப்போ சொல்லு, நீ அறிவாளி பிள்ளையாக இருக்க போறியா அல்லது பயந்தாங்கொல்லியாக இருக்க போறியான்னு? எதுக்கும் பயப்படாமல் துணிச்சலோடு புத்திசாலித்தனமாக ஒழுக்கமான பிள்ளையாக நீ வாழ்ந்துட்டினா உன் வாழ்க்கையில் எந்த கவலையுக்கும் குழப்பத்துக்கும் பயத்துக்கும் இடமே இல்லை. வாழ்க்கைனா சில விஷயங்கள் தப்பும் தவறுமா நடக்க தான் செய்யும். ஐயோ இப்படி தப்பு நடந்துருச்சேன்னு அந்த தப்பை சரி செய்கிறதுக்காக நீ பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்காத. சிறு தவறினால் ஏற்பட்ட பெரும் பாதிப்பை சரி செய்ய வாழ்க்கை முழுவதும் அப்புறம் நீ கஷ்டப்படக்கூடாதல்லவா. சின்ன சின்ன தவறுகள் நடக்கும்போது அதை எப்படி சரி செய்கிறது, மறுபடியும் அந்த தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்ய பழகு. இதென்ன சின்ன விஷயம், சின்ன தப்பு தானே நடந்திருக்குன்னு எதையுமே அலட்சியமாக விட்டு விடாதே. ஒவ்வொரு செயலையும் ஆரம்பத்திலே சரி செஞ்சிட்டினா அதில் பிரச்சனை வராது. போனால் போகட்டும் பார்த்துக்கலாம் நீ விடக்கூடிய சின்ன சின்ன தவறுகளும் சின்ன சின்ன செயல்களும் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் விஷயமாக இருக்குன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறது எல்லாமே நான் உனக்கு கொடுக்கும் பரிசுகள் மட்டும்தான். எது உன்னை விட்டு போகுதோ, எதை நீ இழக்கிறாயோ அது எல்லாமே நான் இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். உனக்கு நல்ல பரிசை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி உனக்கு இழப்புகளை கொடுப்பேன்? நீ எதை இழக்கிறியோ அதை விட சிறந்ததை உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை படைச்ச
இந்த திருச்செந்தூர் முருகன் எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஏதோ எப்போ செஞ்சு கொடுக்கணும்னு. உனக்காக நான் எடுத்து வச்சதும் எழுதி வச்சதும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதன் ஆரம்பமாக தான் இப்போ முதல்ல ஒரு நல்ல செய்தியோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் மனசுக்கு அமைதியை கொடு. இரவாகும்போது உன் உடம்புக்கு நல்ல உறக்கத்தை கொடு. உன் அறிவை இன்னும் மேம்படுத்தவும் புத்திசாலித்தனமாக செயல்படுத்தவும் அவ்வப்போது ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் செய்கிறதுல தப்பே இல்லை என் செல்லமே. ஓய்வுங்கிறதே உடம்புக்கு மனசுக்கு அறிவுக்குன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து தான். அறிவுக்கு ஓய்வுனா அது தியானம், மனசுக்கு ஓய்வுனா அது அமைதி, உடம்புக்கு ஓய்வுனா அது உறக்கம். அவ்வப்போது உன் உடம்புக்கும் மனசுக்கும் அறிவுக்கும் ஓய்வு கொடுத்தீன்னா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ புத்துணர்ச்சியோடு சிறப்பாக மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க முடியும். காசு இருந்துச்சுன்னா பகைவன் கூட பல்ல காட்டிக்கிட்டு உன் முன்னால் வந்து சிரித்து சிரித்து உன்னை உறவுன்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவான். அதுவே காசு இல்லைனா உன் கூட பிறந்தவங்களும் எவ்வளவு நெருங்கிய சொந்தக்காரவங்களா உறவுக்காரவங்களா இருந்தாலும் கூட உன் மனசை காயப்படுத்தும் விதத்தில் பேசிக்கிட்டு எங்கே நீ உதவி கேட்டு வந்துடுவியோன்னு கண்டும் காணாமல் ஓடி ஒழிஞ்சு போகிறவங்களா தான் இருப்பாங்க. காசுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. மனிதர்களை நெருங்க வைப்பதும் பணம்தான், மனிதர்கள் வேணாம்னு விலகி போக வைக்கிறதும் பணம்தான். காசு பணம் இருந்தால் உன்னை தேடி வர்ற இந்த மனிதர்கள் காசு பணம் இல்லாட்டி நீ கடன் கேட்டுருவியோன்னு பயந்து ஓடக்கூடியவர்களாக இருக்கும் இந்த உலகத்தில் நீ அதை சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணுன்றதை மறக்காத. காசு பணம் சம்பாதிக்கிறது ஒரு திறமைதான், அதை தக்க வச்சுக்கிறதும் அதை சேமித்து வைக்கிறதும் இன்னொரு வகையான திறமை தான். இந்த 2 திறமையும் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும் என் தங்கமே. காலம் பேசாது, ஆனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். எவ்வப்போது யார் யார் என்னென்ன செய்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லது செஞ்சவங்களுக்கு நன்மையும் கெட்டது செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையும் காலம் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். நீ நல்லா இருக்கணுன்ற நினைப்போட நீ சுயநலத்துக்காக நல்லா வாழணுங்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யவோ அடுத்தவங்களை ஏமாற்றவோ துரோகம் செய்யவோ கூடாது. சுயநலத்துக்காக அடுத்தவங்க நலனை கெடுக்கும் மனிதர்களுக்கு எல்லாம் நான் பாவத்திலேயே மிகப்பெரிய பாவத்தை எழுதி வச்சிருக்கேன். நீ நேற்று செஞ்ச தவறையோ அல்லது உன் வாழ்க்கையில் நேற்று நடந்ததையோ உன்னால் சரி செய்ய முடியாது. ஆனால் நாளைக்கு என்ன நடக்கணுன்றத நீ சரியாக முடிவு செஞ்சு அதற்கேற்றாற் போல நல்ல செயல்களை இன்னைக்கு சிறப்பாக செய்ய தயாராகு.